அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விஜய் பிரச்சாரத்திற்கு நெருக்கடி தரப்படுவதாக தாவேகா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தரப்பில் விதிகள் மீறப்படுவதாக தாவேகா மீது புகார் கூறப்படுகிறது. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பின்னணி. விஜய் பரப்புரை சிக்கல்கள் யார் காரணம், பின்னணி என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுகுணாதிவாகர் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு TN ரகு இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக நீண்ட நாள் தேர்தல் களத்தில் இருக்கும் திரு சீமான் போன்றவர்கள் வைக்காத குற்றச்சாட்டை தாவேகா கடந்த சில தினங்களாக முன்வைக்கிறது. பின்னணி என்ன? இல்லை, இதுல இரண்டு வகையான கோணங்கள் இருக்கிறது. ஒன்று, அவர்கள் கேட்ட நேரம் கொடுக்கப்படுகிறதா என்பது இரண்டாவது. இன்னொன்று, அவர்களே ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு ஒரு பரப்புரைக்கு தயாராகிறதுல ஒரு மெத்தன போக்கு அவர்களிடமே இருக்கிறது இயல்பாகவே. அதை ஒரு பாதுகாப்பான ஆட்டமாக நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகள், அதுல இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள். அவரால் 234 தொகுதிகளுக்கும் பயணிக்க முடியுமா என்பது தொடர்ந்து ஒரு கேள்விக்குரியதாக இருக்கப்பட்ட சூழல்ல அந்த மொத்த விஷயங்களையுமே நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் மீதோ அல்லது காவல்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லை என்பதன் மீதோ நேரடியாக ஒரு தாக்குதலை நடத்திவிட்டால் அவர்கள் ஏன் களத்துக்கு வரல, ஏன் பிரச்சாரத்துக்கு போகல அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பூதம் என்கிற அந்த குற்றச்சாட்டு மறைக்கப்படும் நினைக்கிறாங்க. நீங்க கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை சென்று கொண்டுதான் நிற்கிறார். அவர் தான் எதிர்கட்சி தலைவர். பாஜக களத்துல நிற்கிறாங்க. சீமான் அவர்கள் ரொம்ப காட்டமான விமர்சனங்களை முன்வைத்தாலும் அவர் தொடர்ந்து பரப்புரையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு மட்டும் நீங்க கிட்டத்தட்ட காவல்துறை சொல்லுகிற நேரம் என்பதுலதான் அங்க சிக்கலே இருக்கு. இதை ஒரு அரசியல் காரணங்களுக்காக தாவேகா தரப்பு கொஞ்சம் ஆழமாக பயன்படுத்துறாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகத்தையும் இது எழுப்புகிறது. கிட்டத்தட்ட நீங்க களத்துல அவர்கள் சொல்லக்கூடிய நேரம், நீங்க உதாரணமா இன்றைக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரம் என்பது அவர்கள் கேட்ட நேரம். டி நகர்ல 2 மணி முதல் 6 மணி வரை அனுமதி கேட்கறாங்க. அவங்களுக்கு டி நகர்ல 2 மணிலிருந்து 3 மணி வரை அனுமதி வழங்கப்படுது. நீங்க டி நகர்ல 2 மணில இருந்து 6 மணி வரை அனுமதி வழங்கப்பட்டா கூட்டம் பெருந்திரளாக திரட்டுவாங்க. அதுக்கு திரளுவாங்க, தன்னாலேயே திரளுவார்கள். அவர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 5:45 கூட அவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த அளவிற்கான சென்னை போன்ற பெருநகரங்கள்ல தியாகராயநகர் பகுதி என்பது எந்த அளவுக்கான ஒரு நெருக்கடி மிகுந்த பகுதியாக இருக்கும். ஸோ அவங்க மத்தியான நேரத்துல 2 to 3 அப்படின்னு காவல்துறை அனுமதி கொடுக்குறாங்க. அப்ப கிட்டத்தட்ட சில விஷயங்கள் காவல்துறை தரப்பிலிருந்தோ அல்லது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தரப்பிலிருந்தோ வருகிற பொழுது அதை ஒரு குறைந்தபட்சம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்கிற தன்மை தாவேகா தரப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வர்றாங்க, தன்னெழுச்சியா வர்றாங்க. வில்லிவாக்கத்துல 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் அனுமதி கொடுத்திருக்காங்க. தியாகராய நகர்ல 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும், 12ல இருந்து 1 வரைக்கும் வில்லிவாக்கத்துல முடிச்சுட்டு 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள டி நகருக்கு வரணும், இந்த 1 மணி நேரத்திற்குள்ள எங்களால வர முடியாது அப்படின்னு தாவேகா தரப்புல சொல்றாங்கல்ல, விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, அதுல லாஜிக் இல்லையா? ஆமா சார், இல்ல உண்மையிலேயே அதை வெளிப்படையாக பார்த்தால் லாஜிக்கா இருக்கிற மாதிரியான கொஸ்டினா தான் இருக்கும். நீங்க 12 to 1 என்பது வழங்கப்பட்ட நேரம் தான். அதான முதல் பாயிண்ட். 12 மணிக்கே விஜய் பேச ஆரம்பிச்சுட்டாரு. அங்க நீங்க அங்க மக்கள் திரட்டுவதற்கான நேர அளவு இல்லை, அது தலைவர்கள் வர்றதுக்கு பரப்புரை செய்வதற்கான நேர அளவுன்னு நம்ம அதை கருத்தில கொண்டா கிட்டத்தட்ட 12 மணிக்கே அவர் உரிய நேரத்துக்கு வந்து விட்டார். அவர் பேசக்கூடியது ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ அல்லது அரை மணி நேரம் பேசுவார்னா கூட 12:30 முடிச்சிடலாமே. நீங்க ஒரு களத்துக்கு போய் மக்களை சந்திக்கிறதுக்கு முதல்ல அந்த கட்சி எந்த அளவுக்கு தயாரா இருக்காங்கிறத தான் இது கேள்விக்குரியதாக்குது. நீங்க நெருக்கடிகள் இல்லாம ஒரு கட்சி புதிதாக வந்த உடனே, நம்ம நெருக்கடி என்ற கோணத்திலே எடுத்துக்கொண்டால் கூட, ஒரு கட்சி புதிதாக களத்துக்கு வந்த உடனே வாங்க திறந்த வெளியில எங்களை பிரச்சாரம் பண்ணுங்க, எல்லா கட்சியும் காலி பண்ணுங்கன்னு காலம் அந்த வாய்ப்பை கொடுக்காதுல்ல. காலம் விஜய் அவர்களுடைய பின்னால் ஒரு பெரிய பட்டாளத்தை திரட்டி வைத்திருக்கிறது. அதை அவர்கள் ஓட்டும் ஓடுவாங்க. அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு இருக்கிறதுன்னு தோன்றுகிறது. ஒருவேளை இணைய பிரச்சாரமாக இதை முன்னெடுக்கலாம். ஏன்னா அவர்களுக்கே தெரியும் சார், இப்ப திமுக அதிமுக ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை செய்கிறார், ஒரு பக்கம் MK ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை செய்கிறார். களத்துல வேறு சில நபர்களும் இருக்காங்கல்ல. இப்ப திமுக நட்சத்திர பேச்சாளர்கள் 20 பேர் பரப்புரை செய்யறாங்க உதாரணத்துக்கு. அதே மாதிரி அதிமுக நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், முன்னாள் அமைச்சர்கள் களத்துல இருக்காங்க. பட் தாவேக்கால இவர் ஒருவரே தானே செல்ல வேண்டியிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 234 தொகுதிகளுக்கு செல்வது என்பது சாத்தியமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்களுக்கு எழுந்திருக்கலாம். சோ அதை இணையவழி பிரச்சாரமாக முன்னெடுக்கலாம் என்பது உள்ளிட்ட சில அம்சங்கள் வியூகம் தானே. அரசியலை பொறுத்தவரை வியூகங்களால் வகுக்கப்பட்டதுதான். சோ அவர்களுடைய வியூகம் இதுவாக கூட இருக்கலாம். நீங்க கிட்டத்தட்ட 234 தொகுதிகளுக்கு அவர் போனார்னா பாருங்க, அவர்கள் கேட்கிறதே ஒரு நாள்ல 4 தொகுதிகள் தான். 234 தொகுதியை ஒரு நாளைக்கு 4 தொகுதி சென்னை போன்ற பெருநகரத்துல
4 தொகுதி இன்னைக்கு லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட வில்லிவாக்கம், டி நகர், அண்ணா நகர், விருகம்பாக்கம். ஒரு நாளைக்கு 4 தொகுதிகளை பார்த்தா 234 தொகுதிகளை பார்ப்பதற்குள்ள இன்னொரு 3 மாதங்கள் ஓடி போயிடும். அப்ப கிட்டத்தட்ட அவர்கள் எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்காங்க. சென்னையில இருக்கிற தொகுதிகளுக்கே இதுதான் சூழல் அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு மாவட்டங்களுக்கு போறீங்க, ஒரு திருநெல்வேலி வரீங்க, கடைக்கோடியில வரீங்க, தூத்துக்குடி போறீங்கன்னா தூத்துக்குடியில 6 தொகுதிகள் இருக்கு. அப்ப இவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டம், ஒரு தொகுதின்னு போனா அதுக்கே நேரம் இல்லையே இனிமேல். அப்ப இருந்தே நமக்கு என்ன தங்களுடைய இயலாமைய காவல்துறை மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் திமுக அரசு மீதும் மடைமாற்றி விடுகிறார்கள் தாவேகா தரப்புல அப்படின்ற விமர்சனத்தோடு பாக்குறீங்களா அத? ஆமா சார், நிச்சயமா ஒரு பக்கம் இயலாமை. அது இயலாமை என்று சொல்வதை விட புதிய கட்சி என்பதனால் அவர்களுக்கு அந்த தேர்தலை அணுகுவதில் தயக்கம். இப்ப நம்ம செங்கோட்டை போன்றவர்கள் உள்ள போனப்ப பலரும் நம்ம பேசுறோம். ஜெயலலிதா அவர்களுடைய பயண திட்டத்தையே வடிவமைத்தவர். இப்ப இது என்ன கேள்வி எழுப்புதுன்னா, அவரெல்லாம் அங்க பயன்படுத்தப்படுகிறாரா என்பதையே ஒரு கேள்விக்குரியதாக்குது. நீங்க செங்கோட்டையன் அவர்கள் போன்றவர்கள் இருக்கிற பொழுது அவருக்கு தெரியுமே, களம் தெரியுமே. நீங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு முதல் நாள் அவர் கிட்டத்தட்ட இதற்கு முன்பு அவர் மார்ச் 30ஆம் தேதி பரப்புரை போகிறார். 2 தொகுதிகள் பண்றாரு. பெரம்பூர், கொளத்தூர். அன்னைக்கும் வில்லிவாக்கம் போக முடியல, காவல்துறை ஒத்துழைப்பு இல்லைங்கிறாங்க. நீங்க ஒரு நாளைக்கு 2 தொகுதி. நீங்க 30ல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் 6ஆம் தேதியில் இருக்கிறோம். 6 நாள் இடைவெளி. இந்த 6 இடையில பாண்டிச்சேரி போற தனி கதை. இந்த 6 நாட்களுக்கு பிறகு சென்னை என்பது அவருடைய மைய பகுதி தானே. அங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு இடையாக தாவேக்கு கொஞ்சம் பலமாக இருக்கக்கூடிய பகுதியாக தான் சென்னை மண்டலத்தை நான் பாக்குறேன். அப்ப கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு நாளைக்கு 4 தொகுதி தான் பண்ணுவீங்கன்னா, சென்னையில கூடிய 16 தொகுதிகளுக்கே உங்களுக்கு 4 நாள் ஓடிடுமே. தேர்தலுக்கே நம்ம 18-17 நாள் தானே இருக்கு. அப்ப இந்த அணுகுமுறையோடு தேர்தலை அணுகிறதே முதல்ல ஒரு மெத்தன போக்கு நான் பாக்குறேன் சார். அதை இயலாமை என்று பார்ப்பதை விட தேர்தலை அணுகுவதில் மெத்தன போக்கு. அங்க இருக்கக்கூடிய சீனியர்கள், பண்பட்டவர்கள், செங்கோட்டையன் போன்றவர்களை அவர்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க என்பதையும் ஒரு கேள்விக்குரியதாக்குது. கிட்டத்தட்ட அவர் ஒரு இரும்பு திரையை வைத்து அதற்குள்ளாக ஒரு உலகத்தில் வாழ்கிறாரோ என்கிற ஒரு ஐயப்பாடை எழுப்புது. இப்போ இதனுடைய நீட்சியாக தொடர்ந்து எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படுது, நெருக்கடி கொடுக்கப்படுது, அதனால நாங்க காணொலி பிரச்சாரத்திற்கு மாறுறோம் அப்படின்ற வியூகத்திற்கு திரு விஜய் மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, நிச்சயமா சார், அதை நோக்கி தான் போகிறது. பட் அவர்களுக்கு இன்னொரு முன்னுதாரணம் கூட இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்த மாமன்னன் படத்துல கிளைமேக்ஸ்ல வடிவேலுவே அந்த பிரச்சாரம் தான் பண்ணுவார். அதை உதயநிதி ஸ்டாலின் தான் அந்த படக்காட்சியின்படி ஐடியா கொடுப்பார். இவர்கள் அதே மாதிரி ஒரு திரைப்படமானியான அரசியல் தான் செய்கிறார்கள் என்பதனால் பெரும்பாலும் இவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக ஒரு 6 தொகுதிகளுக்கு சேர்த்து ஒரு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவது. இன்னொரு முக்கியமான ஒரு நிமிடம் மட்டும் சார். இப்ப திமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது, அதிமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. ஆனா நட்சத்திர கோட்டலில் வைத்து விஜய் மட்டுமே அறிமுகப்படுத்தி விட்டார். அப்ப அந்த இடத்திலே அது கிட்டத்தட்ட ஒரு சந்தேகத்தை எழுப்பி விட்டது. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பட்டியல் வந்தது, அவர் சொன்னார் இந்த வேட்பாளர்கள் போட்டின்னு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்ல கடைக்கோடி கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து அறிவித்தார். விஜய் தன்னுடைய பெயரை முதலில் அறிவித்தார். அதுபோக மற்றவர்களெல்லாம் ஒரே மேடையில் வைத்து அறிமுகம் செய்து விட்டாரு. அதை ஷார்ட்ஸா ரீல்ஸா கட் பண்ணி உள்ளூர்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதுதான் அவர்களுக்கு விஜய் செய்த பிரச்சாரம்னு அந்த கட்சியினர் உள்வாங்கி இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பு. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு ஒரே இடத்துல வச்சு அறிமுகப்படுத்திட்டாரா? அதுவும் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடத்தி முடித்து விட்டாரோ என்கிற ஐயப்பாடை எழுப்புது. ஏன்னா அவங்க அன்னைக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு? சீமான் அவர்களும் செய்தார், ஆனா அவர் திருச்சியில் வைத்து அறிமுகம் செய்தார், ஒரு பெருங்கூட்டத்தை திரட்டி இருந்தார். இது ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடந்தது. பிரச்சாரத்துக்கும் போறார், தொகுதிக்கும் போறார். ஆமா, அதான் சொல்றேன். விஜய் மாதிரி எனக்கும் கடந்த காலங்கள்ல சிக்கல்கள் இருக்கு, ஆனாலும் நான் களத்துல நிக்கிறேன்னு பதில் சொல்றார் திரு சீமான். ஆமா சார், சீமான் களத்திற்கும் செல்கிறார். திருச்சியில் வைத்து அவர் அறிமுக கூட்டம் நடத்தினார். இவர் ஒரு நட்சத்திர ஹோட்டல் நடத்துகிறார் என்பதால் சீமான் அரசியலே அவரை ஒப்பிடுறேன். கிட்டத்தட்ட சீமான் களத்தில் நிற்கிறார், இவர் நட்சத்திர ஹோட்டல்ல வைத்து அறிமுகம் செய்வது என்பது ஒரு பின்னடைவு அப்படித்தான். திரு ரகு, 234 தொகுதிகளுக்கும் நேரடியா பிரச்சாரத்துக்கு போறதுக்கோ வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறதோ சாத்தியமில்லைங்கிற நிலையில காவல்துறை மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் திமுக அரசு மீதும் எங்களுக்கு கெடுபிடி விதிக்கிறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு மடைமாற்றுகிறார் விஜய் அப்படின்ற விமர்சனத்தை வச்சிருக்காரு. கார்த்திகேயன், இதுல 2 கோணம் இருக்கு. அதுக்கு முன்னாடி சுவாமிநாதன் சொன்ன மாதிரி மாமன்னன்லேருந்து அவங்க எடுத்துக்க மாட்டாரு. அவர் மேபி முதல்வன் படத்திலேருந்து அந்த சர்ப்ரைசிங்காக ஏதாவது காமிக்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் செய்வாருன்னு நினைக்கிறேன். மாமன்னன் ஹீரோ அவருக்கு ஒத்து வருவாதுன்னு நினைக்கிறேன் விஜய்க்கு. இது இப்போ அரசியலுங்கிறது பாக்ஸிங்லையாவது கிளவுஸ் வச்சுருப்பாங்க. இது பேர் நக்கிள் பாக்ஸிங்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிரடியாக அது நாகரிக எல்லைகளை தாண்டிலாம் போயிட்டு இருக்கு. அதுதான் அரசியல், அதுதான் நிதர்சனம். இப்போ மணி பவர், மசில் பவர், அப்புறம் அதிகார இதுவும் இருக்கு. ஒருத்தங்களுக்கு அதிகார வசதியும் இருக்குது. அப்படி இருக்கிறபோது நீங்கள் ரொம்ப தைரியமாகவும் சாதுரியமாகவும் செயல்பட வேண்டியிருக்குது. நீங்கள் ஃபண்டமெண்டலாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது.
திரு ஸ்டாலினுக்கு, திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு, திரு எடப்பாடி பழனிசாமி, திரு சீமான் இவங்களுக்கு வர கூட்டமும் விஜய்க்கு வர கூட்டத்துக்கும் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து அதாவது அவங்க இன்னும் ரசிக மனப்பான்மையில் இருக்கிறாங்க. அவரு சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னை ஃபாலோ பண்ணி வராதிங்கன்னு விஜய் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஸோ வந்து போலீஸ் சொன்னாலும் அவங்க வந்து அதை மீறி தான் வரப்போகிறாங்க. ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ரோட் ஷோ நடத்துறது அல்லது மக்களை பார்க்குறதுங்கிறது அவருக்கு ஒரு தலையாய பொறுப்பாயிடுச்சு. அது அவருடைய கடமையாயிடுச்சு. நான் வந்து இது போலீஸ் மட்டும்தான் செய்யணும், எனக்கு ஒன்றும் பொறுப்பு இல்லைன்னு அவர் சொல்லவே முடியாது. அதுவும் நீங்கள் கரூர் துயரத்துக்கு அப்புறம் இந்த டைனமிக்கே மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து வித்தியாசமாக ஏதாவது செய்யணும். நான் வந்து இந்த ரோட் ஷோ மட்டும்தான் பண்ணுவேன், எனக்கு வந்து இதுக்கு மட்டும்தான் டைம் வேணும் அப்படின்னு கேட்கவே முடியாது. மக்களுடைய பாதுகாப்பை கருதி அந்த சேஃப்டியை எது என்ஷோர் பண்ணணும்னு அவர் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ தஞ்சாவூரில் ஒரு பையன் இறந்தார், ஹாஸ்பிட்டலில் இருந்து மண்டையில் அடிபட்டு. அவங்க அப்பா ஒரு பால் வியாபாரி, அவர் அழுது இன்னும் மனசை உழுக்குது. அந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு சம்பவம் அதே மாதிரி புதுச்சேரியிலையும் நடக்குது. ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு பாடமே கற்றுக்காமல் திரும்பியும் ஃபாலோ பண்ணுறாங்க, திரும்பி கீழே விழுறாங்க, திரும்பி ஹெல்மெட் போடாமல் பக்கத்துலேயே வராங்க, என்னென்னமோ வித்தையெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அதை அவரால் தடுக்க முடியல. நீங்கள் இதே மாதிரி வந்தீங்கன்னா நான் நிறுத்திடுவேன்னு சொல்லவே முடியல. அப்படி இருக்கும்போது போலீஸ் வந்து இதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், கரூர் சம்பவத்தும் போது எல்லாரும் விஜய் மேலே தப்புன்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, போலீஸுக்கு பொறுப்பு இருந்தது. கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகும்போது அவங்க கூட்டத்தை கேன்சல் பண்ணியிருக்கலாம். விஜய் கிட்ட பேசி நிலைமை வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கணும். சொல்ல முடியல. அதுக்கு போலீஸுக்கு அட்டானமி இருக்கா, அரசியல் அவங்க தலைமையிலேருந்து அது அழுத்தம் இருந்தது, அவங்களா முடிவெடுக்க முடிஞ்சதா அப்படின்னு கேள்வி கேட்டோம். ஏன் இப்போ எப்படி அரசியல் சண்டையா அது மாற்றப்பட்டு விட்டுருச்சோ, திமுக அரசு செய்கிறாங்க, தடுக்கிறாங்க, காவல்துறை தடுக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதோ, அதே மாதிரியான அணுகுமுறையோடு தானே ஒருவேளை அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் அணுகப்பட்டிருக்கும். ஆமாம், இப்போ நான் என்ன சொல்றேன்னா, போலீஸ் அந்த சமயத்தில் அரசியல் காரணங்களுக்காக பண்ணப்பட்டதுன்னு சொன்னால் கூட பண்ணிடணும். ஏன்னா அவங்க விஜய் ரசிகர்களோட உயிரை காப்பாற்ற வேண்டியது அவங்க கடமை. அவங்க வந்து நியூட்ரலாக இருந்து அந்த முடிவை எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். இப்போ அவங்க எடுக்காம இப்போ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ரோட் ஷோ பண்ணீங்கன்னு சொல்லி அதே மாதிரி நெரிசல் ஏற்பட்டு கொடுக்கல. புதுச்சேரியில் ரோட் ஷோக்கு அனுமதியே கொடுக்கல. ஆனால் அவர் ரோட் ஷோ மாதிரி போச்சு. புதுச்சேரியில் ஒரு முறை தான் போயிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டிலையும் பயங்கரமாக கூட்டம் வருது, கட்டுக்கடங்காமல் கூட்டம் வருது. சென்னையில் பெரம்பூரில் வந்து குறுகிய சந்துகள் உள்ள இடம், டி நகர்ல உங்களுக்கு தெரியும் ஜென்ரலாவே கூட்டம் உள்ள இடம். அங்க நீங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணா இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டே அன்னைக்கு எவ்வளவு வந்து மக்கள் கூட்டம் இருக்கும், நெரிசல் இருக்கும்னு தெரியும். பள்ளிகள்லாம் திரும்பி ஆரம்பிச்சாச்சு. சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் ஒரு எக்ஸாம் முடிஞ்சு வெக்கேஷன் முடிஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் நெரிசல்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணி ஆகணும். அரசியல் அழுத்தத்தோடையும் செய்வாங்க. இப்போ வந்து எம்சிசி ஃபோர்ஸில் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் தான் கண்ட்ரோலில் இருக்காங்க, அவங்க டிஜிபி எல்லாம் மாற்றிருக்காங்கன்னு இருந்தால் கூட ஏற்கனவே இருந்த அரசாங்கத்துக்கு இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதனால நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்சியரா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவர் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றணும், மக்களை போய் பார்க்கணுங்கிறதுக்கு அவங்களும் அரசியல் அழுத்தம் இல்லாம செய்யணும். நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு பக்கம். இவங்களும் வித்தியாசமா ஏதாவது செய்யலாமே. திரு சாமிநாதன் சொன்ன மாதிரி இவங்க வந்து ஜென்சி பார்ட்டிங்க, ஒரு இன்னோவேஷன் இல்லை, இன்னும் கற்கால பார்ட்டி மாதிரியே இயங்கிட்டு இருக்காங்க. இந்த அவர் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லை. இப்போ டாஸ்மாக் பிரச்சனை பற்றி பாட்டு பாடினாரு. அந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் பில்லு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கண்ட நேரத்துக்கு கடை திறந்து வைக்கிறாங்க, 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. அது இன்னைக்கு போயிருக்கா? அதை பற்றி பேசலாம்ல, விளக்கலாம்ல. எவ்வளோ வந்து தனியார் கைக்கு இந்த பணம் போகுதுங்கிறத ஒரு வீடியோ எடுத்து போடலாம்ல, 10 நிமிஷம் வீடியோ போடலாம்ல. ரீடேக் 10 கூட எடுக்கலாமே, பர்ஃபெக்ட் வீடியோவை எடுத்து போடலாமே. அவருக்கு அந்த ஆங்கிள்லாம் நல்லா தெரியும்ல, அதையும் செய்ய மாட்டேங்கிறாரு. அப்புறம் உயர்கல்வித்துறையில் அவ்வளோ பிரச்சனை. நீங்கள் வந்து பாதி துறைகளுக்கு சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பல துறைகளுக்கு ஹெச்ஓடி கிடையாது, பெர்மனன்ட் பேராசிரியர்கள் கிடையாது, ரெக்ரூட்மெண்ட் 2015 கிடையாது. அவங்க கார்பஸ் ஃபண்டை உடைச்சு சம்பளம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் விளக்கலாமே. இப்போ நேருவோட ஊழல்னு சும்மா சொல்லிட்டார், அவர் பேரை கூட சொல்லலை. நேரு என்ன ஊழல் பண்ணாருன்னு சொல்லிட்டு இடி சொல்லுது. அதை விளக்கலாம்ல. விலக்கி மக்களே இந்த இளைஞர்களோட வாழ்க்கையை கெடுக்கிறாரு, இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லலாம்ல. இந்த மெசேஜ் தானே அவர் அங்கே போய் சொல்லணும். மக்களை பார்த்து, மக்களை நேரடியாக பார்க்காமலே கூட இந்த மெசேஜ்லாம் எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா அவருடைய ஸ்ட்ரெங்தே வந்து அவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே மொபைல் வச்சிருக்காங்க, எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இவரை மக்களை போய் பார்த்தே தீர்வேன்னா அந்த சேஃப்டியை இவர் என்ஷூர் பண்ணணும். கூட்டம் போடலாமே. நீங்க வந்து ரோட் ஷோ தேர்தல் நேரத்திலையும் போய் பார்க்காம எப்படி ஒரு வாக்கு சேகரிக்க? அதான் சொல்றேன். அதாவது அவருடைய ரசிகர்கள் அவர் என்ன அரசியல் பண்ணாலும் அவருக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அவர் என்ன விஷன் கொடுக்கலனாலும் 100% அவருக்கு தான் ஓட்டு போட போறாங்க. ஆனால் பொதுமக்கள் ஓட்டு இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? இப்போ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இவர் மாதிரி கரிஸ்மா உள்ளவங்க அவங்களோட ரசிகர்கள் ஓட்டு போட்டு மட்டும் தான் ஜெயிச்சாங்க. பொதுமக்கள் இவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு தான் ஓட்டு போட்டாங்க.
அவங்கள பார்த்து இவர் வந்து ஓட்டு கேட்கணும். அதுக்காக தான் வெளில வராரு. அந்த அந்த செக்ஷனை போய் நம்ம கேள்வி இது கேட்கணும், ஓட்டு கேட்கணும்னு அது வரவே இல்லையே. இது அவருக்கு இன்னும் விஷனும் கொடுக்கல. நான் என்ன திமுக தீய சக்திங்கிறத தவிர தமிழ்நாட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன், வேலை வாய்ப்பு அதிகரிக்க நான் என்ன பண்ண போறேன், ட்ரக்ஸை கம்ப்ளீட்டா ஒழிக்க நான் என்ன பண்ண போறேன், இது எல்லாத்தையும் ஊழல் ஒழிக்க என்ன பண்ண போறேன். இப்ப மது பிரச்சனை அவ்வளவு பெருசா இருக்குன்றாரு, அதை ஒழிக்க நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல நேரடியா வராம காணொலி மூலமாவே சொன்னா போதும் சொல்லலாம். இப்போதைக்கு உங்களால முடிஞ்சது மக்களுக்கு பாதிப்பு இல்லாம வீட்டுல இருந்தே நல்லா ரெக்கார்ட் பண்ணி நீங்க இது பிரச்சனை இருக்குன்னு விளக்கலாமே. இல்ல அவங்க எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடிய சமமான தளம் தாவேகாவுக்கும் கொடுங்கன்னு கேக்குறாங்க. நான் அதுதான் சொல்றேன். இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே கூடுற கூட்டமும் டிவிகே கூடுற கூட்டமும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நம்ம பாக்குறோமே, கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒருத்தர் பள்ளி மாதிரி வந்து அந்த பாண்டிச்சேரியில புதுச்சேரியில போகும்போது அந்த வேனோட விண்ஷீல்ட்ல ஏறுறாரு. என்ன பண்ணுவீங்க நீங்க? அது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு. எங்க போனாலும் இதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. மக்களோட சேஃப்டியை விட, இளைஞர்களோட சேஃப்டியை விட ஒரு அரசியல் முக்கியமான ஒரு கேள்வி எழுது. போலீஸ் வந்து அரசியல் அழுத்தத்தின் காரணமா அப்படி செயல்பட்டா கூட அதுக்கு ஒரு அவங்க ஒரு நியாயம் சொல்ல முடியும். இதே நீங்க தானே கேள்வி கேட்டீங்க, ஏன் கரூர்ல வந்து அந்த கூட்டத்தை நீங்க அலோவ் பண்ணீங்க, காலம்பரை 10 மணிலேருந்து மக்கள் வந்துட்டாங்க, நீங்க வந்து அதை கலைஞ்சு போக வச்சிருக்கலாமே, ஐபிஎஸ் ட்ரைனிங்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை தவிர்க்கிறது தானே அவங்க வேலை. நம்ம தான் கேட்டோம். இப்போ அதே அவங்க சொல்லுவாங்கல்ல, பெரம்பூர்ல இது மாதிரி ரோட் ஷோ விட்டா எவ்வளோ பேருக்கு இன்கன்வீனியன்ஸ், இதே மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்துரும். அப்புறம் எல்லாத்தையோட முக்கியம் கார்த்திகை, ஏன்னா அந்த அந்த ஒரு ஃபைட்டர் ஸ்பிரிட் வேணும். நீங்கள் மம்தா பானர்ஜி வந்து நீங்கள் 3 டேர்ம் ஜெயிச்சிருக்காங்கன்னா எப்படி ஜெயிச்சாங்க? 80களில் அவங்க அடிப்பட்டு சிபிஎம் ஆட்சியில் இருக்கிறபோது மண்டை உடஞ்சு கட்டோடு அவங்க நிற்கிறது அந்த ஃபோட்டோ இருக்கணும் ஞாபகம் இருக்கு. சோம்நாத் சாட்டர்ஜியை தோக்கடிச்சாங்க. தனியாளா, பணம் கிடையாது, ஒரு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது, காங்கிரஸ்லேயே பெரிய சப்போர்ட் இல்லை, போராடி தான் அவங்க வந்தாங்க. இங்கே வந்து நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு எப்படி அரசியல் பண்ண முடியும்? மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சால் அதுக்கு நீங்கள் ஒரு வித்தியாசமான பாலிடிக்ஸ் செய்யணும். அந்த ஜென்சி கிட்ஸுக்கு அப்பீல் ஆனால் மட்டும் பத்தாது, நீங்கள் உங்களோட பாலிடிக்ஸ்லையும் ஒரு இன்னோவேஷன் வேணும். அது எதுவுமே அவர் காமிக்கல. நான் ட்ரெடிஷ்னலாக தான் பண்ணுவேன், அல்லது நான் வெளில போக முடியாததுக்கு காரணம் திமுகன்னு சொன்னா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரு. அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவருடைய விஷனை அவர் வெளில வந்து சொல்லணும். அவருடைய ரசிகர்கள் இல்லாத ஒரு கூட்டத்துக்கு அவர் தான் என்ன செய்ய போறோங்கிறதையும் தெளிவாக விளக்கணும். திரு சுகுணாதே பாகர், தாவேகா ஒரு புதிய கட்சி, தேர்தலை முதன்முறையாக சந்திக்கக்கூடிய கட்சி, வேட்புமனு தாக்கல் செய்யறதுலையோ பிரச்சார களத்திற்கு வருகிறதுலையோ அந்த கட்சிக்கு சில தடங்கல்கள் சிக்கல்கள் இருக்கும். ஆனா ஜனநாயகம்னு பார்த்தா எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கறதா, மக்கள் தீர்ப்பு தான் இறுதியானது. பிரச்சார களத்திற்கே வரவிட மாட்டேன்றாங்க, இல்லை பிரச்சாரத்திற்கு வருகிற போது அந்த பிரச்சாரம் சரியாக நடப்பதற்கு ஏதாவது தடங்கள் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து தாவேகா தரப்புல இருந்து வச்சுட்டே இருக்காங்க திமுக மீது. தாவேகா வைக்கிறாங்க, திமுக மேல வைக்கிறாங்க. இல்லை என்னன்னா வந்து நான் 3 காரணங்கள் பார்க்குறேன். ஒன்று என்னன்னா, புதிய கட்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே புதிய கட்சி தான். இப்போ நீங்கள் கமலஹாசன் ஆரம்பித்ததும் புதிய கட்சி தான், சீமான் ஆரம்பித்ததும் புதிய கட்சி தான். இப்போ வேல்முருகன் திமுக கூட்டணி வெளியில் போய் அவர் ஒரு கூட்டணி அவர் ஒன்று பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா அதுவுமே புதிய தான். இங்கே வந்து ஒரு புதிய கட்சி அல்லது ஒரு கட்சி அப்படிங்கிறதுக்காக எந்த தடையுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்கிறார், சீமான் செய்கிறார், சசிகலா செய்கிறார், ராமதாஸ் செய்கிறார், யார் வேண்டுமானாலும் இங்கே பண்ணலாம். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் இதை மீண்டும் காரணமாக சொல்வதற்கான அடிப்படையாக 3 விஷயம் பார்க்குறேன். ஒன்று என்னன்னா, விஜய் வந்து அடிப்படையில் சோம்பேறியாக இருக்கார் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இவர் கட்சி ஆரம்பித்து 3 ஆண்டுகளில் எத்தனை முறை அவர் வெளியில் வந்திருக்கார்? விஜய் 15 முறை, அதிகபட்சம் ஒரு 15 முறை அவர் வெளியில் வந்திருப்பார், அவ்வளோதான். இன்னொன்று, இந்த கூட்டம்ங்கிறது வேற எந்த கட்சிக்கும் வராத கூட்டமாக இருக்குது, அவங்க அன்ஆர்கனைஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அதற்கும் முழு பொறுப்பை ஏற்க வேண்டியவர் விஜய் தான். ஏன்னா ஒரு நடிகர், ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வரும்பொழுது கூட்டம் கூடுவதுங்கிறது இயல்பு தான். ஆனால் 3 ஆண்டுகளாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தொடர்ச்சியாக வந்து இந்த மக்களை சந்தித்து கொண்டே இருந்தார்னா அது நார்மலைஸ் ஆகிருக்கும் ஒரு கட்டத்தில். ஆனால் அதை அவர் செய்யவே இல்லை. ஒன்றில் நீங்கள் ஸ்டாலினுடைய அந்த ஸ்டாலின் தொடரட்டும் பாட்டு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க, விஜயனுடைய வீடியோ பாட்டு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவ்வளோ தூரம் மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய அவ்வளவு காட்சிகள் அந்த வீடியோவில் இருக்கும். விஜய் வந்து மக்களோட கனெக்டான ஒரு காட்சியை கூட நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்க முடியாது. நீங்கள் 3 ஆண்டுகள் நீங்கள் அரசியல் தலைவராக மாறிட்டீங்க, அரசியலில் வந்து மக்களை தான் சந்திக்க போகிறீங்க, அதை மையப்படுத்தி தான் நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறப்ப தொடர்ச்சியாக மக்களை அவர் சந்தித்து கொண்டே இருந்தால் அது ஒரு நார்மலைஸ் ஆகிருக்கும். அது அவர் என்றைக்குமே அவர் செய்ய தயாராக இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பாண்டிச்சேரி மாதிரியான இடங்களில் அவர் வந்து சமயங்களில் கூட்டம் கூடாமல் இருந்தப்ப அவர் கேரவனில் உட்காந்துக்கிறார். போதுமான அளவுக்கு கூட்டம் கூடினா தான் தன்னோட இமேஜ் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறனால அதற்கு பிறகு தான் கேரவனுக்கு வெளியில் வர்றார். இப்போ நீங்கள் டி நகரில் வந்து இப்போ 4 மணி நேரம் இவங்க கேட்குறாங்க இல்லையா, இப்போ கரூரில் அப்படி தான் கொடுத்தாங்க 7 மணி நேரம் அப்படின்னு கொடுக்குறப்ப
அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து ஏன் வந்து விஜய் தாமதமாக வந்தார், அவர் 12 மணிக்கு வந்துருவான்னு சொல்லி புஷி ஆனந்த் சொன்னாரு, அவங்க கட்சியுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்து அறிவிக்கப்பட்டு விட்டது, ஏன் அவர் 3 மணிக்கு வந்தார், அப்போ 7 மணிக்கு வந்தார் அப்படிங்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா இல்ல அவருக்கு 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, அப்போ அவர் கரெக்டாக தானே வந்தார். இப்போ 2 to 6 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே டி நகருங்கிறது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி, விஜய் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு பெருந்திரளான மக்கள் கூட்டம் வர்ற வரைக்கும் விஜய் அங்கே வரமாட்டார். அதுதான் யதார்த்தம். அங்கே வந்து மக்கள் கூட்டம் சேரணும் சொல்லி அது வந்து ததும்பி நிரம்பி வழிந்து ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவுக்கு தான் அங்கே வருவார் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இதுதான் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல். வெள்ளிவாக்கத்திலிருந்து டி நகருக்கு 1 மணி நேரத்தில் வரணும், அண்ணா ஆர்ச் வழியாக வரக்கூடாது, வேனில் இருந்தே தான் மைக்கு பயன்படுத்தி பேசணும், 300 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் மற்ற கட்சிகளுக்கு விதிக்கப்படுதா? திரு ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த நேர கட்டுப்பாடு இருக்கா? திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணும்போது இந்த நேர கட்டுப்பாடோ கூட்டம் கட்டுப்பாடோ வழி கட்டுப்பாடோ இதெல்லாம் இருக்கான்னு அவங்க தரப்புல கேட்குறாங்கல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சார சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், ஸ்டாலின் அல்லது உதயநிதி ஸ்டாலின் சீமான் வரைக்கும்னா அவங்க வந்து ஒரு 15 நாளைக்கு அல்லது குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு அதை வந்து சப்மிட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து பிரச்சாரத்தை தொடங்குவாங்க. அதை அந்தந்த மாவட்டத்தோட நிர்வாகிகள் போய் அவனை அனுமதி வாங்கி பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து பார்த்தோம்னா வந்து முதல்ல இருந்தே பார்த்தோம்னா அவங்க பெரம்பூர் கூட்டம் முதல்ல வந்து அவங்களுக்கான அனுமதி கிடைக்கல. என்னன்னா வந்து அவங்க வந்து இணையதளத்தில் வந்து அவங்க அப்ளை பண்ணணும், அதைவே பண்ணலாம். அவங்க வந்து பேப்பரில் போய் கொடுக்குறாங்க, தேர்தல் அதிகாரியே வந்து பேட்டி கொடுக்குறாரு. உடனடியாக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அதுங்க நடக்காமல் போனதுக்கு ஸ்டாலின் தான் காரணம், திமுக தான் காரணங்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னன்னா அப்போ தான் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தொகுதியை ஒதுக்குறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக 2-3 சுற்று பேச்சுவார்த்தை நடக்குது. ஸ்டாலின் அதில் கவனம் செலுத்துவாரா, இல்லை விஜய் வந்து அவருடைய பிரச்சாரத்தை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி அவர் கவனம் செலுத்துவாரா? அப்போ என்னன்னா வந்து அப்போ வந்து தாவேக்கான துணை பொதுச் செயலாளர் ராஜமோகன் என்ன எழுதுறாருன்னா, ஸ்டாலின் வந்து வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு பிறகு தான் விஜய் வேட்பாளர் பட்டியல் வெளியிடணும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கிறார். ஒரு வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதுங்கிறது எல்லா கட்சிகளுமே வந்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டாங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ். சீமான் மட்டும்தான் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்துறார். விஜய் நினைச்சிருந்தா ஒரு வேட்பாளர் பட்டியலை வந்து அறிவிச்சுட்டு அதுக்கப்புறமேலு வேட்பாளர் கூப்பிட்டு அறிமுக கூட்டம் நடத்திருக்கலாம். அந்த வேட்பாளர் பட்டியலும் பெரிய சர்ப்ரைஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. விஜய் வந்து பெரம்பூர்ல நிற்க போறாரு, ஆதவர்ஜனா வில்லிவாக்கத்தில் நிற்க போறாருங்கலாம் பல நாட்களாக பேசப்பட்டது. அதை தாண்டி ஒரு 100 பேர் வந்து வேற கட்சியில இருந்தா வந்து அவங்க வந்து வேட்பாளர்களாக நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதனால வந்து அது வந்து இந்த காரணத்தை ஏன் திருப்பி அவங்க சொல்றாங்கன்னா 3 காரணம் நினைக்கிறேன். ஒன்று என்னன்னா விஜய் வந்து தொடர்ச்சியாக வந்து மக்களை சந்திப்பதற்கு எல்லா அரசியல்வாதிகளையும் போல தொடர்ச்சியாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் தயாராக இல்லை. 2வது என்ன அப்படின்னா இதை வச்சு தான் அவங்க தொடர்ச்சி அரசியல் பண்ணியிருக்காங்க. இந்த அனுதாபத்தை வச்சு விக்டிம் ரோல் பிளே பண்ணி தான் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாவற்றுக்கும் திமுக தான் காரணம். எல்லாவற்றுக்கும் என்ன சொன்னார்னா ஆதவர்ஜனா தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கண்ட்ரோலுக்கு போயிடும், அதுக்கப்புறம் பாருங்க விஜய் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே எடப்பாடி பழனிசாமி கிளம்பிட்டாரு. 30ஆம் தேதி உதயநிதி கிளம்புறாரு, 31ஆம் தேதி ஸ்டாலின் கிளம்புறாரு. 5-6 நாட்களாக எந்த விதமான நகர்வுகளுமே வந்து தாவேக்காவில் வந்து வரவே இல்லை. அவங்ககிட்ட போயிடுச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க வந்து டிஜிபியை மாற்றினாங்க, டிஜிபியை மாற்றியாச்சு, இப்போ கமிஷனரை மாற்றணுங்கிறாங்க. அப்போ கமிஷனரை அடுத்து என்ன சொல்லுவாங்க, தேர்தல் கமிஷனரை மாற்றணும். அதுக்கு தேர்தல் கமிஷனை அறிவிச்சலாம், விஜய் தான் முதலமைச்சர். இப்போ இவர் ரகு சொன்னது மாதிரி முதல்வன் படத்தில் வந்து அந்த சீனை வந்து பண்ணலாம், ஸ்டாலினை கூப்பிட்டு நீங்கள் ஒரு நாள் முதலமைச்சர் விஜய் நீங்கள் உங்களை நிரூபிங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. டெக்னிக்கலா இப்ப யார் இதை தீர்மானிக்கிறாங்க? 2வது காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறேன், விஜயனுடைய பிரச்சாரம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இவ்வளவு அனுமதி வாங்கி விஜய் பிரச்சாரத்தில் என்ன பேசுறாருன்னா ஒரு 5 நிமிஷத்துல வந்து 10 நிமிஷம் பேசுகிறாரு. முதல்ல என்னன்னா அவருக்கு ஒரு 15 நாள் 20 நாளுக்கு ஒரு தடவை ஒரு கூட்டம் அல்லது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நடத்துறப்ப ஃபுல்லா ஸ்கிரிப்டை மனப்பணம் பண்ணிட்டு வந்து ஒப்பிச்சு ஒரு பாடி லாங்குவேஜோட பஞ்ச டைலாக் பேசினார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல தான் வந்து சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல், அந்த டைம் இன்டர்வல் குறைய ஆரம்பிக்கிறப்ப என்னன்னா பாதி மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது, பாதி பேப்பர் பார்த்து படிக்கிறது ஆயிடுச்சு. இப்போ ரெகுலராக பார்க்கணுங்கிறப்ப நீங்கள் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா முழுக்கவே பேப்பர் பார்த்து தான் அவர் வந்து படிக்கிறார். அதை தாண்டி ஒன்றுமே அதுவுமே என்னன்னா அவருக்கு இருக்கிற சொந்த பிரச்சனை, ஜனநாயகன் படத்தை தடுக்கிறார்கள், இது ஒரு கூட்டுச்செறி அப்படிங்கிறதே பேப்பர் பார்த்து படிக்கிறார். இப்போ என்னன்னா இப்படி தொடர்ச்சியாக வந்து அது மட்டும் இல்லை, வேட்பாளர் பேரை தப்பா படிக்கிறார். நீங்கள் கொளத்தூர் தொகுதியினுடைய வேட்பாளர் VS பாபுங்கிறவர் திமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர், அதிமுக மிக முக்கியமாக இருந்தவர். தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நீண்டகால அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் பட்டியலிட்டாலும் ஒரு 10 பேர் தான் வருவாங்க. செங்கோட்டையிலிருந்து ஆரம்பிச்சு நாஞ்சில் சம்பத்தில் இருந்து VS பாபு வரைக்கும். அந்த கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதியினுடைய வேட்பாளர் அவருக்கு எதிராக நிப்பாற்றவர், அவர் பேரே தப்பா சொல்றாரு, பிரபுங்கிறாரு. அப்ப இந்த மாதிரியான பலவீனங்கள் வந்து வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்குது, தன் மேலே உள்ள அந்த இமேஜுங்கிறது உடையும் அப்படிங்கிறதுமே மிக முக்கியமான காரணம். 3வது என்னன்னா இந்த அனுதாபலையை வச்சுட்டு மட்டுமே தொடர்ச்சியாக வந்து இதை வந்து பண்ணணும், இந்த பிரச்சாரத்தை பண்ணணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. ரகு சொன்னது கரெக்ட் தான், போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா என்னன்னா நீங்க புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டிலையும் விஜய் நடந்து கொண்ட முறையை பாருங்க. புதுச்சேரியில் 2 முறை விஜய் போயிருக்காரு. முதல் முறை போனப்ப அந்த காவல்துறை அதிகாரி எவ்வளவு கராராக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம் நம்ம.
ஆனால் அங்கே வந்து அந்த புதுச்சேரி அரசு மீது எந்த குற்றச்சாட்டுமே சொல்லலை. இப்போ நடக்கிறப்ப லத்தி சார்ஜே பண்ணுறாங்க போலீஸ். அந்த காவல்துறை அதிகாரி மாற்றப்பட்டாங்க, அதுக்கப்புறம் மாற்றப்பட்டுட்டாங்க. ஆனால் முதல்ல வந்து காவல்துறைக்கு வந்து புதுச்சேரி அரசுக்கு நன்றி சொல்லி அவங்க சிறப்பாக பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் விஜய் பேச்சே ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க புதுச்சேரியில். அங்கெல்லாம் குற்றச்சாட்டுகள் அவர் முன்வைக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் எந்த நடந்தாலுமே வந்து தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுக்கு போனாலும் அது திமுக தான் காரணம். அதை அப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டார். வந்து திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். டெக்னிக்கலா இப்ப யாரு முடிவு பண்றா? திமுக அரசாங்கம், அந்த கட்டமைப்பு, கட்சி சார்ந்த கட்டமைப்பு இதை முடிவு பண்றாங்களா, இல்ல காவல்துறையா, இல்ல தேர்தல் ஆணையமா? பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுக்கலாம், அந்த நேர கட்டுப்பாடுங்கிறதெல்லாம் உண்மையிலேயே யார் தீர்மானிக்கிறாங்க? இல்லைங்க, தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுட்டாலே தேர்தல் ஆணையம் தான் வந்து முடிவெடுக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. இப்போ நீங்கள் ஸ்டாலினுடைய பிரச்சாரமாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரமாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரமாக இருக்கட்டும், எல்லாருமே காவல்துறையும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து தானே வந்து அனுமதியை கொடுக்க போகிறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இடத்துக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் காவல்துறையிட்ட வந்து அவங்க ஆலோசனை கேட்பாங்க. காவல்துறை இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குன்னு சொன்னால் அது வந்து இல்லை வேற இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் வந்து இடம் கொடுங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. இது எல்லா கட்சிகளுக்கும் உள்ள நடைமுறை தானே. உங்களுக்கு கூட்டம் அதிகமாக வருதுங்கிறத நீங்கள் எவ்வளோ நாள் காரணமாக சொல்ல போறீங்க? எலெக்ஷன் வரப்போகுதுங்கிறது தெரியும். ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வரப்போகுது எல்லாருக்குமே தெரியும். இவர் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்க தானே அதை வந்து நார்மலைஸ் பண்ணணும். உங்க கூட்டம் வந்து அன்ஆர்கனைஸ்டா இருக்குன்னா அது ஆர்கனைஸ்டா மாற்ற வேண்டிய பொறுப்பு அதையும் ஸ்டாலின் தான் பண்ணணுமா, அதையும் திமுக தான் பண்ணணுமா, இல்ல அதையும் தேர்தல் ஆணையம் தான் பண்ணணுமா? அப்ப நீங்க எவ்வளவு நாள் இந்த குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருப்பீங்க? நாளைக்கு அவர் சிஎம் ஆயிட்டாலும் இதையே சொல்லிட்டு இருப்பாரா? ஓகே, திரு பொன்வில்சன், ஒரு எதிர்கட்சி தரப்புல இருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மற்ற கட்சிகள் வைக்கல, தாவேக்கா மட்டும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எதிர்கட்சிகள் தான் இப்போ நம்ம 2 வருஷமா வந்து தாவேக்காவை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த 2 வருஷத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து அவருடைய ரசிகர்களையும் சரி, ஓரளவுக்கு தொண்டர்களாக மாறினவங்களையும் சரி, பொதுமக்களையும் சரி தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறாரான்ற கேள்வி தான் நம்மளுக்கு வருது. ஏன் அந்த விமர்சனம்? எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முகம் அந்த கட்சிக்கு. தனித்தலைவர்கள் கிடையாது, அந்த ஒரு தலைவர் மட்டும்தான். மற்றபடி இப்போ திமுக எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு பொது தலைவர்கள் இருக்கிறாங்க நிறையா. இப்போது ஒரு மாதத்துக்குள்ளே தேர்தலை சந்திக்கிறோன் போது அவங்க இடைத்தேர்தலையும் புறக்கணித்தாங்க, நாடாளுமன்ற தேர்தலையும் புறக்கணித்தாங்க. ப்ரீ பிளான்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்த தேர்தல்? 2026 தேர்தல் தான் எங்கள் டார்கெட், 234 எம்எல்ஏ தொகுதிகள் தான் எங்கள் டார்கெட் எல்லாம் வச்சு டார்கெட்டு. நீங்கள் ஏன் இந்த 20 நாளில் 234 தொகுதிக்கும் அந்த ஒரு முகத்தை மட்டும் கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுட்டு காமிக்கணும்னு ஏன் முயற்சி பண்ணீங்க? அனுபவம் வாய்ந்த தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஒரு முகம்தான் கட்சிக்கு இன்றைக்குன்னு தெரியும் பொழுது 120 நாள் முன்னாடியே பிளான் பண்ணி 200 தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிக்கு மட்டும் போறார். இல்லை, அவங்க தான் தொடங்குறாங்க. கரூர் சம்பவம் நடக்குது, காவல்துறை வழக்கு பதிவு பண்றாங்க, சிபிஐ விசாரணை, நீதிமன்ற கட்டுப்பாடுகள், எஸ்ஓபி வருது. அவ்வளவு சிக்கல்களை மீறி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூட்டத்தை நடத்த தொடங்குறாங்க. ஒரு புதிய கட்சி ஒரு பேரு அதிர்ச்சி வரும்போது அதுல 72 நாள் வீட்டுக்குள்ளே இருக்கணுமா? அதுக்கு அப்போ நீங்க ஏதாவது காரணத்தை தேடுறீங்களா? சரி, அடுத்தது உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாத கூட்டம், அத்தனை ரசிகர்கள் பட்டாளம் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்கும்போது ஏன் மறுவாழ்வு மையம் மாதிரி இரவல் வேட்பாளர்கள் 106 பேர் தேவைப்படுது உங்களுக்கு? இதுலயே தெரியல, 106 பேர். இல்ல, ஏற்கனவே இருந்த கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லாம தானே விஜய் பக்கம் நகர்றாங்க அவ்வளவு பேரும். அப்ப ஏற்கனவே விஜயை நம்பி இருந்த ரசிகர்கள் என்ன வருது? 2 நாளைக்கு முன்னாடி அவங்க மாவட்ட செயலாளர்கள் என்ன வருது? அவங்க ஒன்றிய செயலாளர்கள் என்ன வருது? அவங்கெல்லாம் மற்ற இடத்துல யாருக்குமே வழி இல்லை, வாய்ப்பு இல்லாதவங்க தான் பெரும்பாலும் வந்து விஜய் கிட்ட போறாங்க. அது ஒரு மறுவாழ்வு மையம் மாதிரி. அவர்களை வைத்துக் கொள்ளலாம், அவர்கள் அனுபவத்தை பயன்படுத்தலாம், அவர்களுக்கு ஒரு கௌரவமான பதவி கூட கொடுக்கலாம். ஆனால் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு 20-30 வருஷமா உங்களுக்கு ரசிகர்களா இருந்தால அவங்களுக்கு தானே பெரும்பாலும் இருக்கணும். விதிவிலக்கா மற்றவர்களுக்கு இருக்கலாம், 1-2 பேரோ 10 பேரோ 20 பேரோ விதிவிலக்கா இருக்கலாம். ஆனா பாதிக்கு பாதி எப்படிங்க வந்தவங்களுக்கு கொடுப்பீங்க? அப்போ ரசிகர்களை ஏமாற்றுறது தானே அது. இப்போ அடுத்தது நான் வரேன். 2004 2014 வரைக்கும் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி. காங்கிரஸுக்கு வந்து இங்கே நேர் எதிர் பிஜேபி. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேர் எதிர் பிஜேபி, அதிமுக நேர் எதிர். 2014 திமுகவும் நேர் எதிர் தான், காங்கிரஸ் தனியாக தான் இருந்துச்சு. தேர்தல் அறிவித்த பிறகு, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு இது போல குற்றச்சாட்டுகள், அதாவது தேர்தல் கமிஷன் எங்களுக்கு அனுமதி கொடுக்கன்னு ஏதோ ஒரு இடத்துல வரும். ஆனால் பொதுவாக அந்த தலைவர்கள் மத்தியில் எங்கேயாவது வந்துச்சா? அந்த காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது ஆகாத தலைவர்கள் இங்கே இருந்தாங்க.
அதே மாதிரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆகவே ஆகாது. திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக சொல்லியிருக்குதா, இல்லை அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக சொல்லியிருக்குதா? அதற்கு பிறகு எடுத்தீங்கன்னா 2014 இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி ஆட்சியில் மத்தியில் அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2016 தேர்தல், 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தல், இந்த தேர்தல்கள் எல்லாம் திமுக அவர்களுக்கு ஆகாது. திமுக பக்கத்திலிருந்து தேர்தல் கமிஷனை மத்திய அரசு இப்படி பயன்படுத்திச்சுன்னு ஏதாவது பெரிய அளவில் புகார் வந்துச்சா? எந்த புகார்கள் வரும்னா, பொருட்கள் இனாமாக கொடுக்க ஆரம்பிச்சார்கள், பட்டியை வைத்தார்கள், இதை தேர்தல் கமிஷனோ காவல்துறையை கண்டுக்கிறீங்களே, இல்ல பணம் லஞ்சமாக கொடுக்க முயற்சித்தார்கள் ஓட்டுக்காக, இதை காவல்துறை, இதுதான் வரும் ஒழிய உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதியே கொடுக்க மாட்டேன், அதனால உங்களை நான் தோக்கடிச்சிருவேன்னு யாருமே எந்த கட்சியும் எந்த காலத்துல பகையாளி கட்சியும் சொன்னதில்லை, பங்காளி கட்சியும் சொன்னது இல்லையே சார். இல்ல, திரு ஸ்டாலின் பிரச்சாரம் பண்றாருன்னா ஏற்கனவே அந்த கூட்டணிக்கு இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் படி அந்த வாக்குகள் வரப்போகுது. திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்றாருன்னா என்டிஏக்கு இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் படி வாக்குகள் வரப்போகுது, இது தெரியும். திரு விஜய் வெளியில வர்றாரு, பிரச்சாரம் பண்றாரு, ஒரு புதிய கட்சி, ஒரு பிரபலமான நடிகர் அப்படின்ற போது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுமோ அப்படின்னு திமுக அச்சப்படலாம், அதிமுகவும் அச்சப்படலாம். அதனால கூட பிரச்சாரத்திற்கு தடைன்ற ஒரு நிலைக்கு கூட அவங்க வந்து நகரலாம். நீங்களே அருமையா சொன்னீங்க, எது ஓட்டு போடுறவங்க திமுக கூட்டத்துக்கு வருவாங்க, அதிமுக கூட்டத்துக்கு வருவாங்கன்னு. விஜய் கூட்டத்துக்கு பார்க்க வரவங்க தான் பெரும்பாலும் வருவாங்க. அதை இந்த 2 வருஷத்துல அரசியல் வயப்படுத்தி இருக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? நீங்க 2வது மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் ரேம்ப்ல நடக்கிறீங்க, 600 மீட்டரு நடக்கும்போது ஒரு அப்பாவி இளைஞன் மேலே ஏறுறான், உங்க பவுன்ஸ்லர் அவனை தலைகீழ தூக்கி கீழே போடுறாரு, அவன் கம்பியை பிடிச்சிட்டான். இதை கட்டுப்படுத்த வேண்டியதோ நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? உங்க கட்சிக்கு விரோதமாகவோ தலைவருக்கு விரோதமாகவோ பேசினா மட்டும்தான் நடவடிக்கையா? இதை கட்டுப்படுத்த வேண்டியது அந்த 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 பையன் மேல ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா, இல்ல பவுன்சலர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அதே மாதிரி ஒருத்தன் கரண்ட் கம்பத்தில் ஏறுறான், இல்லை கொடி கம்பத்தில் ஏறுறான், இவர் மேடையிலேருந்து என்ன சொல்றாரு, தம்பி இறங்கிடு, தம்பி தம்பி இறங்கிடு ப்ரோ, இறங்கிடு ப்ரோ. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு ஃப்ளையிங் கேஸ் கொடுத்தா தான் இறங்கணுமா, நீ இறங்குனா ஃப்ளையிங் கேஸ் கொடுக்குறேன்னு இறங்கின உடனே ஃப்ளையிங் கேஸ் கொடுக்குறாரு. அந்த அடலசன் ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைங்க நம்ம இவர்கிட்ட ஃப்ளையிங் கேஸ் கொடுக்கணும்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கம்பத்தில் தான் ஏறணுன்ற எண்ணத்தை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்களா இல்லையா? அதே விஜயகாந்த் என்ன சொல்றாரு, எப்படியாவது அவர் இறங்கிட மாட்டாரா? இல்ல சார், அதுதான் தலைவருடைய அணுகுமுறை. கட்டுப்பாடுன்றது என்னது? விஜய் என்ன சொல்றாரு, கொடியை இறக்கு, உன் கொடியை பார்த்து நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வரல, இறக்கு மரியாதையா. வாகனத்தோடு என்னை பின்பற்றாதீர்கள், குழந்தையோடு வராதீர்கள், வெயில்ல நீண்ட நேரம் நிக்காதீங்க, இவ்வளவு விஷயங்களையும் திரு விஜய் சொல்லதானே செய்யறாரு. எல்லாருமே சொல்லுவாங்க, டிப்ளமேட்டிக்கா சொல்லுவாங்க, காலில் விடாதீங்கன்னு வாங்க. ஆனா காலில் விழுறவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்களா சொல்லுங்க? இது டிப்ளமேட்டிக்கா சொல்றது விஷயம். நீங்க ஒரு 4 மாவட்ட செயலாளர் மேல நடவடிக்கை எடுங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்க? தேர்தல் கமிஷன் என்ன சார் செய்ய முடியும்? ஒரு ஏரியால 26 பேர் நீங்க சொல்றீங்களா லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேணும்னு. விஜய்க்கு கொடுக்குற அதே சுதந்திரம் தானே அங்க சுயேட்சையா நிக்கிற ஒரு பாமரனுக்கு கொடுக்கணும். அப்ப அந்த 26 பேரும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவதற்கு தேர்தல் கமிஷன் வழிவகை கொடுக்கணும்ல. நீங்க சொல்ற பழிவாங்கல் இருக்குமா அப்படின்னா சில அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கும். தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறையே வந்துடும் எழுத்து பிரகாரம் பார்த்தா. ஆனா சில காவல்துறைக்கு அந்த சாஃப்ட் மைண்ட் இருக்கும். நீங்க சொல்றது அங்க ஒன்று இங்க ஒன்று ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனா ஒரு தலைவர் பிரச்சாரத்துக்கு நீங்க 300 பேருக்கு அனுமதி கேட்குறீங்க. 300 பேருக்கு அனுமதி கேட்டுட்டு 5000 பேர் சேருவாங்கன்றீங்க. நீங்க கேட்டது எங்க? நீங்க பெரம்பூர் பெரவள்ளூர் ஜங்ஷன்ல அந்த 30ஆம் தேதி நீங்க என்ன செய்றீங்க? அங்க 300 பேர் அனுமதி கேட்டு 5 ஒலிபெருக்கிகளுக்கு அனுமதி எழுதி வாங்கிட்டு நீங்க கிட்டத்தட்ட 30 ஒலிபெருக்கிகள் வைக்கிறீங்க. அடுத்து என்ன செய்றீங்க? அங்க 5000 பேர் கூடுறாங்க. ஆனா நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன செய்திருக்கீங்க தெரியுமா? 15000 வாட்டர் பாட்டில், 5000 கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில், 4 ஆம்புலன்ஸ், இவ்வளவும் வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியல 5000 பேர் கூடுவாங்கன்னு. அப்புறம் ஏன் 300 பேருக்கு அனுமதின்னு கொடுத்தீங்க? உங்களுக்கு தெரிஞ்சுதானே இந்த ஏற்பாடெல்லாம் நீங்க பண்றீங்க. அப்போ காவல்துறையை என்ன செய்ய முடியும் இந்த நேரத்தில்? உங்களுக்கு அதாவது கூட்டம் எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல, கட்டுப்பாடற்ற கூட்டம்னு வரும்பொழுது தேர்தல் நேரத்தில் காவல்துறை இதையெல்லாம் பார்க்கத்தானே செய்யணும், வேற வழி கிடையாதுல்ல. பேசும் சாமிநாதன், நீங்கள் பிரச்சாரத்திற்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு தாவேகா தரப்புல சொல்லுறதுக்கு என்ன இம்பாக்ட்? அது திமுகவுக்கு ஏதேனும் நெருக்கடி கொடுக்குமா, இல்ல தாவேகா தரப்புக்கு அது நெருக்கடி கொடுக்குமா?
இல்ல சார், அது வந்து களத்தை பொறுத்தவரை விஜய் தரப்புல தான் மக்கள் நிப்பாங்க அப்படின்னு பாக்குறேன். விஜய் செய்வது இதுல மிகப்பெரிய தவறு, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல விஜய் தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவரின் குரலாக முன்னெடுப்பார். எனக்கு இந்த மாதிரி களத்துல என்னை பிரச்சாரமே செய்ய விடல அப்படிங்கிறது ஒரு உச்சபட்சமாக மக்கள் மனதில் அது ஒரு இடம்பெறக்கூடிய வார்த்தையா இருக்கும். இன்னும் அவர் அதை ஒரு காணொலி வாயிலாகவோ வேறு ஏதோ ஒரு வகையில் அதை பிரச்சாரமாக முன்னெடுக்கிற பொழுது அது ஒரு பெரிய ஆபத்தாக கூட முடியலாம். அது மக்கள் மன்றத்தில் எடுபடும், நிச்சயமா அது வந்து எடுபடும். அதே நேரத்துல இதுல விஜய் அவர்களுக்கு ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். கிட்டத்தட்ட நான் அதுல ஒரே ஒரு சின்ன புள்ளிவரம் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். உள்ளபடியே இன்னைக்கு 6ஆம் தேதி தொடங்கிய ஒரு ஒருவேளை பிரச்சாரத்துக்கு அவர் திட்டமிட்டபடியே நடந்தாலும் கூட, நான் இதுக்கு பின்னால் என்ன இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு நாளைக்கு 4 தொகுதிகள்னு வச்சா கூட அவர் என்ன இன்னைக்கு கொடுத்த பட்டியல் படி 10 நாளுக்கு 40 தொகுதி, 20 நாட்களுக்கு 80 தொகுதி, 30 நாட்களுக்கு 120 தொகுதி, 40 நாட்களுக்கு 160 தொகுதி, கிட்டத்தட்ட ஒரு 234 தொகுதியும் பேசி முடிக்கிற கடையில கிட்டத்தட்ட முழுசா 58 நாள் ஆயிரும். அதுக்கடையில புதிய அரசே அமைஞ்சிரும். அப்ப அவர்கள் முதல்வாகவே ஒரு மெத்தன போக்கு தான் இதுல கடைபிடிக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, பொன்வில்சன் சார் ஒரு இடத்துல குறிப்பிட்டாங்க, வேட்பாளர்கள்ல சாமானிய தொண்டர்களுக்கு இடம் எங்க இருக்கு, புதிதாக வந்தவர்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. அது எல்லா கட்சிகள்ல இருக்கு. நம்ம அந்த குற்றச்சாட்டை விஜய் மீது மட்டும் வைத்து விட முடியாது. அதிமுக லீமா ரோஸ் ஒரு வாரத்திற்கு முன்பு தான் இணைந்தார், வாய்ப்பு கொடுக்குறாங்க. திமுக ஓபிஎஸ் அவர்கள்ல இருந்து மனோஜ் பாண்டியன் அவர்கள்ல இருந்து ஒவ்வொரு வெவ்வேறு கட்சிகள்ல எண்ணிக்கை நான் ஒப்புமைப்படுத்தி தான் சொன்னேன். எல்லா கட்சியிலும் விதிவிலக்கு இருக்குது, அவர் கட்சியில விதியாவே இருக்குது மற்றவங்களுக்கு கொடுக்குறது. 106 பேர் கொடுத்திருக்காரு. முதல் அறிமுகம், முதல் தேர்தல்லையே. ஆமா, அதுல முதல் தேர்தல் அப்படித்தான் இருக்க முடியும். நீங்க விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தலை சந்தித்த போதும் கூட மாற்று கட்சிகள்ல சேர்ந்தவர்கள் சில இடம்பெறதான செஞ்சாங்க. நீங்க முதல் தேர்தல்ல அவர் வந்து கிட்டத்தட்ட 106 பேர் தான் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு சார் சொன்ன தான் தெரியும். அதுவே ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் பாக்குறேன். மிச்சவங்க எல்லாம் பார்த்த கட்சியில ஏற்கனவே இருந்தவங்களுக்கு தான் கொடுத்திருக்காருனாலே ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். கிட்டத்தட்ட ஏன்னா முதல் முறையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி. பட் விஜய் இந்த தேர்தலை அணுகிய முறையிலேயே அவர் ஒரு தோல்வி அடைந்து விட்டார். கிட்டத்தட்ட இந்த விஷயத்துல, பிரச்சார விஷயத்துல ஒரு நாளைக்கு 4 தொகுதிகள் என்பதுதான் அவர்களுடைய வியூகமாக இருந்தால் அவர்கள் முன்னாடியே திட்டமிட்டே இந்த பிரச்சாரமே செய்வதற்கு நேரம் இருக்காது என்பதை உணர்ந்துதான் அவர்கள் பேசுகிறார்கள். உணர்ந்த பின்புதான் அனுமதியும் கேட்கிறாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். இது எல்லா கட்சிக்குமே இதே நாட்கள் தானே. திரு பொன்வில்சன் சொல்ற மாதிரி முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை திட்டமிட்டு இருக்கிறதுல விஜய்க்கு என்ன சிக்கல்? இல்ல, அதுதான் சார். அது கரூர் போன்ற சம்பவங்களோட அந்த துன்பியல் நிகழ்வுக்கு பின்பு அவர்களுக்கு எஸ்ஓபி போன்ற அந்த வழிகாட்டி நெறிமுறைகள் இருந்தது. பட் இப்ப தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பின்பு அந்த இடத்துல அவர்கள் இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாக களமாட்டிக்கலாம். இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடைக்கோடி கன்னியாகுமரிக்கு வர்றாங்க. 6 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தி விட்டு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மைதானத்துல ஒரு பெரிய அளவில் ஒரு கூட்டம் நிகழ்த்தி விட்டு செல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு 180 நாட்களை முடித்து விட்டார். நீங்க விஜய் அவர்கள் களத்துக்கு வருவதற்கு ரொம்ப தயக்கம், ரொம்ப மெத்தனம் காட்டினார் அப்படிங்கிறது தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அவர் என்னன்னா இன்னும் கொஞ்சம் திட்டமிட்டு இருக்கலாம். கிட்டத்தட்ட களத்திற்கு வருவதற்கு முன்பே. இன்னொன்று சார், இப்ப நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் இருக்காங்க. அந்த மாதிரியான நபர்களாவது தமிழகம் முழுவதும் பரப்புரை செய்யறாங்களா, எதாவது நமக்கு காண கூட கிடைக்க மாட்டேங்கிறது அது போன்ற காணொலிகள். அப்ப தன்னிடம் இருக்கக்கூடிய மனித வளத்தையுமே அவங்க பயன்படுத்தல இந்த கட்சி. பொதுவா ஒரு குற்றச்சாட்டின் மீதான அரசியல், குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலே போதுமானது நினைக்கிறேன். அவர் தொகுதியில ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும்ல. அவர் தமிழ்நாடு முழுவதும் பயணம் போனா அவர் தொகுதியில ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும்ல. இல்ல, அதுதான் சார். ஒவ்வொரு விஐபி வேட்பாளர்களையுமே களத்திலேயே நீங்கள் சந்திக்கிறவர்களும் வேட்பாளர்களா விஐபியா இருக்காங்க. நீங்க கிட்டத்தட்ட அங்கு பிரச்சார முகங்கள் என்று நம்ம அங்க முகம் தெரிந்ததே 7-8 பேர் தான். அந்த 7-8 பேரும் களத்துல வேட்பாளர்கள் ஆகிட்டாங்க. அந்த பல சிக்கல்கள், அப்படி முரண்கள் இருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் உணர்ந்திருந்தால் அவர்கள் முன்கூட்டியே பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கணும். நீங்க அரசு நெருக்கடி கொடுக்கலாம் சார். இது எந்த கட்சியாக இருந்தாலுமே ஆளுங்கட்சி நெருக்கடி கொடுத்தாலும் கூட அவர்கள் ஒரு பொதுவான இடத்துல, நம்ம ரவி சார் சொன்ன மாதிரி நிறைய காணொலிகளை அவ்வப்போது வெளியிடுறதா இருக்கலாம், பயிற்சி பட்டறைகளை மூலமா கொண்டு போய் சேர்த்திருக்கிறதா இருக்கலாம், தெருமுனை கூட்டங்கள். விஜய் வரதான தடை இருக்கு, ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு தெருவுல காலமாக தொடர்ந்து தெருமுனை கூட்டங்கள் நடத்தியிருக்கலாம். இந்த மாதிரி எல்லா களத்தையுமே அவர்கள் தவற விட்டுருக்காங்க. பட் இப்ப அவர்கள் பேசக்கூடிய அரசியலும் மக்கள் மன்றத்தில் எடுபடக்கூடிய விஷயத்தை தான் பேசுறாங்கன்னு பாக்குறேன். ஓகே, திரு சுகுணா, திமுக தரப்புல இருந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, பிரச்சார களத்திற்கு வரவிடாமல் தடுக்கிறார்கள் அப்படின்னு அவர் காணொலி பிரச்சாரத்திற்கு மாறுறார். எதுவா இருந்தாலும் கோபம் இருக்கிறது திமுக மேல இருக்கதானே செய்யும். அதை ஒன்றும் பண்ண முடியாது தானே. யாருக்கு? மக்களுக்கு இல்லை தாவேக தரப்புக்கோ மாற்றத்தை விரும்பக்கூடிய தரப்புக்கோ திமுக தான் பிரச்சார களத்துக்கு வரவிடாம செய்யறாங்க விஜய அப்படின்னு ஒரு கோபம் இருக்க தானே செய்யும். ஒன்று என்னன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் சொன்னார் மாற்றுக் கட்சி வேட்பாளர்கள் இணைந்தவர்களுக்கு சீட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லா கட்சிகளையும் நடக்கும். எல்லா கட்சிகளையும் நடக்கும் அப்படின்னா, ஒரு நீண்ட காலம் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள் மாற்றுக் கட்சிகள் சேர்றாங்க, அவங்களுக்கு ஒரு அரசியல் அனுபவம் இருக்குங்கிறப்ப அது இருக்கும். இப்போ லீமாரஸுக்கு சீட்டு கொடுத்ததோ அல்லது ஜிகேஎம் தமிழ் குரலுக்கு கொடுத்ததோ எப்பயாவது ஒரு முறை நடக்கும். இப்போ செங்கோட்டையன் மாற்றுக் கட்சிகள் வர்றாரு, சிடி நிர்மல்குமார் வர்றாரு, ஆதவர்ஜனா வர்றாருன்னா அவருக்கு சீட்டு கொடுக்கறத பற்றி யாருமே எந்த கேள்வியுமே கேட்க போகிறது கிடையாது. ஆனால் என்னன்னா,
செல்வம், காங்கிரஸ் கட்சியுடைய செல்வம் 2 நாளைக்கு முன்னாடி வந்து சேர்றாரு. நாங்குநேரி ஏடிஎம்கே வேட்பாளர், அவருக்கு சீட்டு கிடைக்கல, சிட்டிங் எம்எல்ஏ கிடைக்கலன்னு வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப தான் நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க நீங்கள். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பெரிய தொண்டர் பலம் இருக்கிறது, ரசிகர் படம் இருக்கிறது, நானே எல்லாவற்றையும் தீர்மானித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நீங்கள் ஏன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% வேட்பாளர்கள் ஏன் மாற்றுக் கட்சியிலேருந்து நீங்கள் வந்து இறக்குமதி பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா நீங்கள் சீமானா இருக்கட்டும் அல்லது கமலஹாசனாக இருக்கட்டும், முதல் தேர்தலை சந்திக்கிறப்ப இன்னுமே கூட சீமான் வந்து அவர் வந்து புதிய ஆட்கள் தான் போட்டிருக்காங்க, அவங்க கட்சியில் இருக்கவங்கள தான் அவங்க போட்டிருக்காங்க. அப்போ என் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் மிக சாதாரணமானவர்கள், எளியவர்கள், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் அதே அரசியலை தானே பண்ண போறீங்க. ஒரு பக்கம் அதே அரசியலை தான் ஏற்கனவே அவங்க பண்ண, மற்றவங்க பண்ண அரசியலை தான் அவங்க பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பண்ணக்கூடியதை இவர் பண்ண மாட்டார். மற்ற அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் போகிற மாதிரி தான் இவர் போடுவார். ஆனால் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் செய்யக்கூடிய உழைப்பை அவர் பண்ண மாட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து லீமா ரோஸ் கொடுக்குறாரு, அல்லது ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஸ்டாலின் வந்து கொடுக்குறாருன்னா கொடுத்துட்டு வீட்டில் உட்கார மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போவார், ஸ்டாலின் போவார், அந்த ஒரு உழைப்பை போடுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இவர் தயாரா இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ தேர்தல் வழக்குகள் எடுத்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் எல்லா வேட்பாளர் மேலுமே வந்து வழக்குகள் வரும். நேரம் அதிகமாக பேசிட்டார், ஏதோ ஒரு வழக்குகள் வரும். திருவொற்றியூரில் சிபிஎம் மேலே கூட இருக்குது. இவங்களுக்கு என்னென்னா ஒளிபெருக்கி கூட வச்சுட்டாங்கன்னு ஒரு வழக்கு போட்டாங்கன்னா அது சின்ன வழக்கு, அதனால உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளெல்லாம் போட மாட்டாங்க, கோர்ட்டுக்கு போகும், ஃபைன் போடுவாங்க, இல்லாட்டி கேன்சல் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். சின்னதாக நீங்கள் வழக்கு போட்டாலே கூட ஒளிபெருக்கி இவர் வந்து நேரம் முன்னாடி வந்துட்டாரு, ஒளிபெருக்கி வந்து கூடுதலாக வச்சுட்டாங்கன்னா உடனே வந்து திமுக அரசனுடைய சதி அப்படின்னு சொல்லி ஆதவர்த்தனை பேட்டி கொடுக்குறாரு. அப்போ என்னன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு முழு சோம்பேறித்தனமாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று அவர் திருத்திக் கொள்வதும் என்னன்னா, இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகுதான் அவர் வந்து கூட்டங்களுக்கு சரியான நேரத்துக்கு வர ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமேல் பார்த்தோம்னா ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் வந்து பின்தொடர்ந்து வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்து தஞ்சாவூர் விக்னேசங்கோட இறக்குறாரு. அதுக்கு இரங்கலும் கிடையாது, போய் பார்க்கவும் கிடையாது. ஆனால் எலெக்ஷன் வருங்கிறப்ப திருச்சியில் வந்து கீழே இறங்கி போய் பார்க்குறாரு. ஒரு பொண்ணு வந்து ஆக்சிடென்ட் ஆகின்னு. ஒவ்வொரு தடவையுமே வந்து தவறுகள் நடக்கிறப்ப தான் அவர் வர்றாருங்கிறப்ப 3 வருஷமாக இது இதாகலை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து காணொலியில் பிரச்சாரம் பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று வந்து அவருக்கு வந்து பிரச்சாரத்தில் போய் பேசுவதற்கு தெரியவே இல்லை. அவர் வந்து முழுக்க ஸ்கிரிப்டடாக மனப்பாடம் பண்ணி தான் ஒப்பிக்க போகிறாரு. அது வந்து வீடியோ அப்படிங்கிறப்ப ஈஸியாக ஆகும். இன்னொன்று, இப்போ அவர் சொல்கிற இல்லையா சுவாமிநாதன் வந்து மக்களுக்கு பாதிப்பு. எனக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து தடுக்கிறாங்கல்ல, திமுக தான் தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே தேவைக்காக ஆதரிச்சுக்கிட்டவங்க தான் அதை ஆதரிப்பாங்களே தவிர, மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எங்களை பார்க்க வராங்களா. எடப்பாடி பழனிசாமி வராரு, உதயநிதி வராரு, ஸ்டாலின் வராருங்கிறப்ப விஜய்க்கு மட்டும் என்ன பிரச்சனை? அவங்கள பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் தங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை, விஜயா இருந்தாலும் வரணும், யாராக இருந்தாலும் வரணும். எம்ஜிஆரா இருந்தாலே வந்தாரு, விஜயகாந்தா இருந்தாலும் இருந்தாரு. விஜய்க்கு மட்டும் என்ன பெரிய சலுகை? விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஓட்டு போட போறவங்க வந்து பகுத்தறிவு ரீதியாக சிந்திச்சு கொள்கையெல்லாம் சிந்திச்செல்லாம் ஓட்டு போட போறது விஜய்க்காக, விஜய் மூஞ்சிக்காக தான் போட போறாங்க. அவங்களுக்கு விஜய் மூஞ்சியை காட்டி ஒரு வீடியோ போட்டாலே போதும், அவர் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அந்த நரேட்டிவ் செட் பண்றாருல டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு, அதுக்கு இந்த தடை அப்படின்னு இவங்க தரப்புல சொல்றது உதவி செய்யுமா? தாவேக்காவுக்கு உதவி செய்யுது. ஆக்சுவலாக நான் வந்து நம்ம வந்து அவர் செய்யணும், அவர் விஜய் செய்ய வேண்டியதெல்லாம் பற்றி எல்லாருமே பேசணும், கிட்டத்தட்ட ஒரே குரலில் தான் பேசணும். ஆனால் அவருக்கு எது நெகட்டிவ்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பாசிட்டிவாக போகுது, அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது இப்போ கரூர் பெருந்துயரம் வந்து தமிழ்நாட்டுக்கே பெரிய கரை, மறக்க முடியாத ஒரு துக்க சம்பவம் அது. அதுலேயும் பாதிக்கப்பட்டவங்க அவரை பிளேம் பண்ணல. இப்போ ஜனநாயகன் வந்து உண்மையிலேயே ஜனநாயகன் வராதுக்கு வந்து நியாயமே கிடையாது. அதை விட மோசமான வன்முறையை தூண்டுற படம்லாம் வந்து பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கு. துரந்தர்லாம் எந்த கேட்டகரியில் எடுப்பீங்க? ஆனால் அந்த ரத்தக்கலையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு தேசபக்திங்கிற பேரில். இந்த படம் வராதது வந்து நியாயமே கிடையாது. ஆனால் அதுக்கே அவர் பேசலையே, அவரில் பேசணும். அது ஜனநாயகன் வந்து அவரோட படம் மட்டும் கிடையாது, அதில் அவ்வளோ பேர் நடிச்சிருக்கிறாங்க, அவ்வளோ பணம் இன்வால்வ் ஆகிருக்குது, தேட்டர் ஓடணும், ஒரு பெரிய எக்கானமியே இருக்குது. விஜய் படத்தை வச்சு தான் அந்த தேட்டர் எக்கானமியே இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் கட்சியை சாராதவங்க சொல்றாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைச்சேன், அந்த கட்சியிலேருந்து எடுத்தது தவறு தான், அவருடைய ரசிகர்களை தான் போட்டிருக்கணும். ஆனால் பாரம்பரியம் உள்ள திமுக வந்து வைத்திலிங்கம், ஊழல் கரை உள்ள வைத்திலிங்கம், செந்தில் பாலாஜி, ஓபிஎஸ் கூப்பிட்டு வச்சு சீட்டு கொடுக்குது, நாளைக்கு மினிஸ்டர் ஆக்கும். அப்புறம் சாதி சங்கங்களை சாதி பெருமை பேசுறவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு சீட்டு கொடுக்குது. அந்த சாதியை சேர்ந்தவங்க ஏற்கனவே மினிஸ்டரா இருக்கிறாங்க, ஆனா இவங்க சாதி பெருமை பேசுறதுனால இவங்களுக்கு சீட்டு கொடுத்தா அந்த சாதியோட ஓட்டு வரும்னு நினைக்குது. அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம். அதாவது குட்கா வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அமைச்சரை நம்ம கேள்வியே கேட்கல. அவரு வந்து சுகாதார அமைச்சரா இருந்தவர் ஏடிஎம்கே பேர்ல, அவருக்குலாம் ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்துறோம். அதெல்லாம் விஜய் வந்து பேசு பொருள் ஆகாத மாதிரி இவரை பத்தியே வந்து எல்லாரும் பேசுற நிலைமைக்கு தள்ளிடுறாரு. வில்சன், இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து திமுக அரசு மீது திரு விஜய் வைக்கிறது திமுக அதிமுகங்கிற அந்த இருதுருவ அரசியலின் தன்மையை அசைச்சு பார்க்குமா இந்த 20 நாட்கள்ல? இல்லை, நீங்கள் திமுக மேலே தான் குற்றச்சாட்டு வைக்கணும். ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சி, அவங்க தான் பிரைம் ஆப்போசிஷன் எந்த கட்சிக்குமே. அது இவர் ஏறினா அதிமுக தமிழக வாழ்வுரிமை கட்சின்னா கூட அதுதான் அவங்களுடைய டார்கெட், அதுதான்.
ஆனால் அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் யார் பிரைம் எதிரி அப்படின்றது. ஆனால் என்னன்னா ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டாக ஏதாவது சொல்கிறாரா, இதுதான் கேள்வி. நீங்கள் பொதுவாக இப்போ நீங்கள் 234 வேட்பாளர்களை போட்டிங்களே, இந்த வேட்பாளர்களெல்லாம் அங்கே அனுமதி பெற்று தானே ஒவ்வொரு தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்படுதா இல்லையா பிரச்சாரத்துக்கு? இப்போ சத்யகுமார்னு திருத்தணியில் ஒரு வேட்பாளர், அவர் ரசிகரும் கிடையாது, எந்த கட்சி தலைவரும் கிடையாது, அவர் ஒரு வழக்கறிஞர், ஊடகத்தில் பேசிகிட்டு இருப்பார். அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாச்சு. இப்போ அந்த ரசிகர்கள்லாம் அவரை எதிர்க்கிறாங்க. அவர் 4 பேரை வச்சுட்டு அவருக்கு தெரிஞ்சவங்களை வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்கார். அவருக்கு ஏதாவது தடையாக கொடுத்துருக்காங்க? இப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் எடுத்துக்கோங்க, கேரளாவில் லாட்ரி ஏஜென்சியாக இருக்கார், நாகர்கோவிலை சேர்ந்தவர் சரவணன், அவர் கொடுத்துருக்காங்க. அவர் எல்லாம் ஒரு குழுவே கூப்பிட்டு போய் வெறும் ஃபார்மை கொடுக்குறாரு. ஃபார்ம் ஃபில்லப்பே பண்ணல தேர்தல் அதிகாரிகள். விஜய் வரும்போது தான் கூட்டம் வருது, நீங்கள் ஃபில்அப் பண்ணி விஜய் வரும்போது மட்டும்தான் அந்த கூட்டம் வருதுன்னா அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அதை தான் சொல்கிறேன், தன் வலி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. தன் வலிமை, தன் வலி, வினை வலி, துணை வலி, மாற்றான் வலி தெரிந்து கொள்ளும் போது தன்னுடைய வலிமை என்ன, தன்னுடைய வலிமைனா தனக்கு வலிமையும் இருக்குது ஆனால் கட்டுப்பாடற்ற வலிமையும் இருக்குதுமா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வியூகங்களை அமைச்சுக்கணும். அவ்வளவுதான். மற்றபடி நீங்க குறை சொல்லினா இன்னைக்கு திமுக மேல குறை சொல்லலாம், இல்ல பிஜேபி மேல குறை சொல்லலாம். இன்னைக்கு தேர்தல் கமிஷன் பிஜேபி கையிலேயே இருக்குது, அதையும் குறை சொல்லலாம். அப்படி நீங்க குறை சொல்லி இதன் மூலமாக இரக்கத்தை சம்பாதிக்கிறீர்கள் அப்படின்னா அது ஓட்டாக மாறினா ஓட்டாக மாறாது. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்திருக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைய பேருக்கு அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு